வராகினி சேனல் பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பூண்டு பொடி. ரொம்ப சீக்கிரத்தில் நம்ம வந்துட்டு சாப்பாடை ரெடி பண்ணலாம். பூண்டு பொடிக்கு என்னென்ன தேவையானது பார்க்கலாம். பூண்டு, இது வந்து பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை, தேவையான உப்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, வரமிளகா வந்து டேஸ்ட்டுக்காக நான் எடுத்திருக்கேன், ஒரு 3 எண்ணெய். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பூண்டு பொடிக்கு பூண்டு நல்லா உளிச்சாச்சு. இதில் வந்து பாதி நான் எடுத்து மிக்சியில் போட போகிறேன், பாதி நான் அப்படியே வச்சுக்க போகிறேன். கரெக்டாக ஆஃப் எடுத்து மிக்சியில் போட்டுக்கோங்க. மீதியை அப்படியே இருக்கட்டும். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஆஃப் எடுத்துட்டேன் நான். இப்போ பொட்டுக்கடலையை அப்படியே நான் வந்து அதில் ஆட் பண்ண போகிறேன். மீதி எல்லாத்தையும் அப்படியே ஆட் பண்ண வேண்டியது தான். பாருங்கள், எல்லாத்தையுமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா ஃபைனாக சூப்பராக அரைச்சி வர வேண்டியது தான். பூண்டு பொடி பாருங்கள், சூப்பராக நைஸாக அரைச்சாச்சு. இது வந்துட்டு நான் எடுத்த பொட்டுக்கல்ல வந்து பத்தலை. ஏன்னா ஒவ்வொரு பூண்டும் வந்துட்டு ஒவ்வொரு மாதிரி இருக்கும், நீர்ச்சத்து வந்து ஒரு மாதிரி இருக்கும். அதனால் நான் இன்னொரு கப்பு பொட்டுக்கடலை போட்டிருக்கேன். இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் இருக்கணும், அப்படியே உதிரியாக இருக்கணும். நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், பொட்டுக்கடலை எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணிக்கலாம், எவ்வளோ உங்களுக்கு பிடிக்கிறோம். இந்த மாதிரி வர வரைக்கும் நீங்கள் பொட்டுக்கடலை ஆட் பண்ணலாம். நல்லா மிக்சியில் நல்லா ரன் விட்டுக்கோங்க. அப்புறம் பாதி பூண்டு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நெய்யில் ஃப்ரை பண்ண வேண்டியது தான். வாங்க, பூண்டு வந்து நான் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா வந்து வதக்கிக்கணும். அதனால் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். நீங்கள் எண்ணெய் கூட விடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெய் விட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நெய் உருகிடுச்சு. இப்போ பூண்டை போட்டுக்கலாம். நல்லா இதை வதங்கணும். நல்லா பாருங்கள், வதங்கிடுச்சு, ஃப்ரை ஆகிடுச்சு. இதை அப்படியே நம்ம நல்லா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பூண்டு பொடியை, இதை அப்படியே ஆட் பண்ண வேண்டியது தான். இது வந்து ஒரு 2 செகண்ட் நல்லா வதங்கணும், நல்லா ஃப்ரை பண்ணணும். நீங்கள் வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. ஹையாக வச்சிங்க அப்படின்னா தீஞ்சிடும். பருப்பில் பொட்டுக்கடலை இல்லையா, அதனால் இந்த மாதிரி உதிரியாக வரணும். நீங்கள் அதுக்கு தேவையானது போட்டுக்கணும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சது. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பூண்டு பொடி ரெடி. பூண்டு பொடி 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ டெய்லியும் 2.25 வரும். கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குட் ஃபுட், குட் லைஃப். தேங்க்யூ. இந்த வராகினி சேனலை பார்க்குற நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த ப்ரோக்ராமை இன்ஸ்டாகிராம்லேயும் டெலகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.